இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மா காவேரி, காவேரி அம்மா, ஆர்த்தி தட்டு எடுத்துட்டு வாமா. சரிங்கம்மா. குடு. அண்ணி, ஜனனி பிரசவமாகி வரல, ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்திருக்கா, அவ்வளவுதான். இருக்கட்டும், டாக்டர் நல்ல செய்தி தானே சொல்லிருக்காங்க. ஐயோ அத்தை, இதெல்லாம் உங்களுக்கு ஓவரா இல்ல? சும்மா ரெடி. நீயும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி நல்ல செய்தியோட வா. நான் ஆர்த்தி எடுக்கிறேன். தேவைப்பட்டா 4 சுத்த அதிகமா கூட சுத்துறேன். சிவா, நீங்களும் பக்கத்துல நில்லுங்க, சேர்ந்து சுத்தட்டும். ஷியோர். இப்படி ஓகேவா? நானும் தான் குழந்தை பெத்த, அப்பெல்லாம் இந்த ஆர்ப்பாட்டம் இல்லையே. நிலாவ இவங்க வாரிசா நினைக்கல போல இருக்கு. பத்மா, எதுக்கு இந்த வேலை? ஏதாவது சொல்லி பிரச்சனை உண்டு பண்ணலன்னா உனக்கு தூக்கமே வராதா? விசாலாச்சி, நீ ஆரத்தி எடு. கற்பூரம் ஏத்து. அண்ணே, டாக்டரே முழு மனசா சொன்ன மாதிரி இல்ல. எதுக்கும் நீங்களும் ஒரு முறை பேசுங்களேன். ஆமாப்பா, என்னமோ தெரியல, தயங்கி தயங்கி தான் பேசினாங்க. இல்ல அப்படியெல்லாம் எதுவும் இல்ல, டாக்டர் நல்லதா சொன்னாங்க. பிளட் டெஸ்ட் எடுத்திருக்காங்க. ரத்த சோகை, தைராய்டு இருக்கான்னு எல்லாம் பார்த்து சொல்லுவாங்க. இருந்தா சரி பண்ணிக்கலாம். இதுல கவலைப்படுறதுக்குலாம் ஒண்ணும் இல்லம்மா. அப்புறம் என்ன பெருசா பயமுறுத்துற? அமராவதி, எதையும் நல்ல விதமா சொல்லி பழகு. ஜனனி, நீ உள்ள வாமா. சிவா, நீயும் வா. வா. என்னக்கா சொல்ற? ஜனனி கர்ப்பமா இல்லையா? ஆமா தாசு, ஆனா அது யாருக்கும் தெரியாத ரகசியம். எனக்கு தெரிஞ்சது கூட ஜனனிக்கு இப்ப வரைக்கும் தெரியாது. சரி, கர்ப்பப்பை இல்லனா குழந்தை பிறக்காது, நமக்கு என்ன லாபம் அதுல? இருக்கு, லாபம் இருக்கு. புரியலையேக்கா. தாசு, இத வேற மாதிரி ஒரு ஆட்டம் ஆடணும். என்ன நடக்குது, ஏது நடக்குதுன்னு யாருக்குமே புரியாத மாதிரி ஒரு ஆட்டம். அம்பளம் எனக்கு பண்ண துரோகத்துக்கு பதில் சொல்ல வேண்டாம். முதல்ல ஜனனிய நம்ம வழிக்கு கொண்டு வரணும். அவளை வச்சுதான் அந்த துளசிய பழி தீக்கணும். அதுக்கப்புறம் அதே துளசிய வச்சுதான் அந்த அம்பலத்தையும் பழி வாங்கணும். சாமியா பார்த்து நமக்கு கொடுத்த வரம்தான் அந்த ஜனனி. சிவா, குழந்தை வேணும் தான், ஆனா அத நாமளே பெத்துக்கணுமா? இல்ல சிவா, நான் சீரியஸா தான் கேக்குறேன். பின்ன நமக்கு குழந்தை வேணும்னா நாம தானே பெத்துக்கணும் ஜனனி. அது இல்ல சிவா, நம்ம வேற மாதிரி பண்ணா என்ன? புரியல, புரியுற மாதிரி சொல்ல. சிம்பிள் சிவா, நமக்கு தேவை குழந்தை தானே. ஒரு குழந்தைய அடாப்ட் பண்ணிக்கிட்டா? உனக்கு என்னதான் ஆச்சு? ஏன் இப்படி முட்டாள்தனமா பேசுற? இந்த குடும்பத்துக்கு ஒரு வாரிசு வேணும்னு கேக்குறாங்க, நீ பார்த்தா வெளியில இருந்து அடாப்ட் பண்ணலாமான்னு கேக்குற. பாட்டிக்கு மட்டும் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்க, உன் தலையில ஒரு முடி இருக்காது, பாத்துக்க. அதுக்கு இல்ல சிவா, எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. கன்சீவ் ஆகிறத நினைச்சா அதுக்கு நிறைய ஃபார்மாலிட்டிஸ் ஃபாலோ பண்ணணும். அப்புறம் நார்மல் டெலிவரி, இந்த சிசேரியனு, அது இதுன்னு அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க.
அந்த பெயின் என்னால தாங்க முடியுமான்னு தெரியல. ஹலோ ஜனனி, ஹலோ, சொல்லுங்க. இந்த நேரத்துல எனக்கு எதுக்கு கால் பண்ணிருக்கீங்க? காரணம் இல்லாம பண்ணுவேனா? நாளைக்கு நீ மட்டும் கோவிலுக்கு வா. நாம 2 பேரும் கொஞ்சம் தனியா பேச வேண்டியது இருக்கு. நாம என்ன பேச போறோம்? அதுவும் தனியா? என்ன பேச வேண்டியது இருக்கு? கண்டிப்பா பேச வேண்டிய விஷயம் இருக்கு ஜனனி, அதனால வந்துரு. என்னன்னு இப்பவே சொல்லுங்க. கர்ப்பப்பை இல்லாம குழந்தை பெத்துக்கிறது எப்படின்னு நான் உனக்கு சொல்லி தரலான்னு இருக்கேன். ஹலோ ஜனனி, என்ன பதிலே காணோம்? ஆ, நீங்க என்ன சொல்ல வர்றீங்க? எனக்கு எதுவும் புரியல. உனக்கு எல்லாமே புரியும்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். நான் சொன்ன மாதிரி நான் சொல்ற இடத்துக்கு நீ தனியா வந்தா நாம இத பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். என்ன உன் வாழ்க்கைக்கு நல்லது பண்ணலான்னு நினைக்கிறேன். முடிஞ்சா வா, இல்லன்னா பரவாயில்லம்மா. சரி சரி, நான் அவசியமா வரேன். குட். மத்தத நம்ம நேர்ல பேசிக்கலாம். நீ நல்லா நிம்மதியா தூங்கு போ. அவ ஏதோ வேண்டுதலா போறா ரம்யா. தனியா போய் கடவுள்கிட்ட சீக்கிரட்டா ஏதாவது வேண்டுதல் வச்சுட்டு வரட்டுமே. நீ எதுக்காக டிஸ்டர்ப் பண்ற? அப்படி என்ன வேண்டுதல்? வேண்டுதலை வெளியே சொல்லக்கூடாது. அதெல்லாம் யாரும் உங்களுக்கு சொல்லி கொடுக்கலையா? என்ன எல்லாத்துக்கும் உனக்கு சொல்லி கொடுக்கலையா? உனக்கு சொல்லி கொடுக்கலையான்னு கேக்குறீங்க? எதை எப்படி எப்படி பண்ணணும்னு எனக்கும் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். அதான் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டேன். எல்லாருக்கும் தெரியும். உங்களுக்கு அவசரமா குழந்தை வேணும், அதான வேண்டுதல். பாட்டி டென்ஷன் தாங்க முடியல. சரி சரி, சீக்கிரமா போயிட்டு நல்லபடியா வேண்டிட்டு வாங்க. அழகான குழந்தை வேணும்னு வரம் கேட்டுட்டு வாங்க. என்னை யாரும் ஃபாலோ பண்ணக்கூடாது, சரியா? நீ என்ன கடத்தல் வியாபாரமா பண்ண போற? உன்னை நாங்க ஃபாலோ பண்றதுக்கு? எதுக்கு தப்பு தப்பா பேசுற? மன்னிச்சிரு. மன்னிச்சிடுங்க. நீ டென்ஷன் ஆகாத. அமைதியா கோயிலுக்கு போயிட்டு உனக்கு என்ன வேணுமோ அதை வேண்டிக்கிட்டு மெதுவா திரும்பி வா. ப்ளீஸ் போ. வரேன். ரம்யா, மைண்ட் வாய்ஸ்லாம் போக வேண்டாம். நைட்டு சிவாவும் ஜனனியும் பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன். கூடிய சீக்கிரமே குழந்தை பெத்துக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அத சொல்ல வெக்கப்பட்டுட்டு தான் என்னென்னமோ பேசுறா. நீ மலடி, உனக்கு குழந்தை பிறக்காதுன்னு.